சங்கீதம் 69ஆம் அதிகாரத்தை நாம் வாசிக்கும் பொழுது தாவீது கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டிருக்கிறான். அந்த நேரத்தில் அவனுடைய மன வலிமையும் அவன் எதிரிகள் அவனுடைய கொடுமை செய்கிறதை பார்க்கும் பொழுது மிக வேதனையாய் இருக்கிறது. தன்னந்தனியாக போராடி கொண்டிருக்கிறார். காரணமில்லாமல் அவன் மீது அபாண்ட பழிகளை சுமத்துகிறார்கள். ஆனாலும் தாவீது தன்னை திடப்படுத்தி கொண்டே இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில உண்மையும் நேர்மையாக இருக்கும் பொழுது, அவன் மீது தப்பான வதந்திகளை பரப்பும் பொழுது அவனுடைய விசுவாசம் எவ்வளவு தூரம் வேதனைப்படும் என்பதையும் பார்க்க வேண்டும். ஆனாலும் இதன் மத்தியிலும் அவர் ஆண்டவரோடு கூட ஐக்கியத்தை கடைபிடித்து கொண்டே இருக்கிறார். எனக்கு இந்த அதிகாரத்தை நாம் பார்க்கும் பொழுது தீர்க்க தரிசனமான ஒரு அதிகாரம் என்று சொன்னால் மிகையாகாது. அவருக்கு எவ்வளவோ பிரச்சனைகள் உண்டு, கஷ்டங்கள் உண்டு, நஷ்டங்கள் உண்டு. ஆனாலும் அவர் கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டே இருக்கிறார் என்று பார்க்கிறோம். வாழ்க்கையில் துன்பம் ஒரு பக்கம், மக்கள் இவருக்கு விரோதமாய் செயல்படுகிற காரியங்கள் அதிகமாய் உண்டு. காரணமில்லாமல் எதிரிகள், இவர் தேவையில்லாத எதிர்ப்பின் கிரியைகள், தான் செய்யாததை செய்ததாக பரப்புகிறவர்கள், எல்லாவற்றுக்கும் மத்தியிலும் அவர் ஆண்டவரை நோக்கி பார்த்து கொண்டே இருந்தார் என்று நாம் பார்க்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, இதுதான் ஒரு மனிதனுடைய துக்கத்தின் நிகழ்ச்சிகளை நாம் பார்க்கிறோம். கஷ்டத்தின் மத்தியில் அவன் போகும் பொழுது, வேதனையின் பள்ளத்தாக்கில் அவன் போகும் பொழுது, அவனுக்கு எதிரிகள் மத்தியிலும் கர்த்தருக்காக தன்னை திடப்படுத்தி கொண்டே இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இந்த உலகத்தில், பரந்த உலகத்தில் நமக்கு எல்லாரும் நமக்கு சாதகமா வருவார்கள் என்பதை நம்ம எதிர்பார்க்கவே முடியாது. என்னதான் நம்ம நேர்மையாக இருந்தாலும் உண்மையாக இருந்தாலும் நமக்கு விரோதமாக செயல்பட்டு கொண்டே இருப்பார்கள். எனக்கு அன்பானவர்களே, கஷ்டத்தின் மத்தியிலும் கண்ணீரின் மத்தியிலும் கூட தாவீது தனக்கு விரோதமாய் இருந்த அந்த துன்மார்க்கரை கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்தார். அவர் ஜெபித்து கொண்டே இருந்தார். ஒவ்வொரு காரியத்துக்கும் ஆண்டவருடைய பாதத்தில் விழுந்து கிடந்து அவர் ஜெபிப்பது உண்டு. அதன் விளைவாக தான் நீங்க பார்க்கும் பொழுது இந்த சங்கீதம் 69ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். என் ஆகாரத்தில் கசப்பு கலந்து கொடுத்தார்கள், என் தாகத்துக்கு காடியை குடிக்க கொடுத்தார்கள். இது அந்த அதிகாரத்தை நாம் பார்க்கும் பொழுது சிலுவையில் அவருடைய வேதனையின் மத்தியிலும் அவர் செய்த காரியத்தை பார்க்கிறோம். என் ஆகாரத்தில் கசப்பு கலந்து குடிப்பதற்காக காடியை கொடுத்தார்கள். எவ்வளவு தூரமாக சிலுவையின் மரணம் அந்த நேரத்தில் பிரதிபலிக்கிறதை என்று பார்க்கிறோம். இது தாவீது இந்த உலகத்தில் இருந்த பொழுது அவனுடைய கஷ்டத்தின் மத்தியில் அவன் எடுத்து உரைத்த சங்கீதம், அது ஒரு தீர்க்க தரிசனமாக அமைகிறதை நாம் பார்க்கிறோம். இந்த வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது உண்மையாகவே கர்த்தருடைய வார்த்தை எவ்வளவு தூரமாக அவருடைய காரியங்கள், சிலுவையில் நடந்த நிகழ்ச்சிகளை அவர் எடுத்து உரைக்கிறார். அப்போ எந்த அளவுக்கு அவர் துன்பத்தின் மத்தியிலும் கூட தேவனை துதித்து கொண்டே இருந்தார். ஆம் அன்பானவர்களே, பிரச்சனைகள் வரலாம், கஷ்டங்கள் வரலாம், நஷ்டங்கள் வரலாம். ஆனால் நாம் கர்த்தரை எந்த அளவுக்கு துதித்து கொண்டு இருக்கிறோம். இந்த கஷ்டத்தின் உபத்திரவ குகையில கூட நான் ஆண்டவரை துதிக்க முடியுமா, கஷ்டத்தை அவரை புகழ்ந்து பாடிக்கொண்டே இருக்க முடியுமா என்ற ஒரு வேதனையின் பள்ளத்தாக்கில் நாம் இருக்கின்றோம். இந்த காரியத்தை நாம் பார்க்கும் பொழுது உண்மையாகவே கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார், புதமாய் வழிநடத்தி கொண்டு வருகிறார். இதுதான் நமக்கு கிடைச்ச பேரின்ப பாக்கியமாய் இருக்கிறது. பிரச்சனைகள் வரலாம், கஷ்டங்கள் வரலாம், ஆனாலும் நம் விசுவாசம், என்னை ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். பிரச்சனைகள் மத்தியிலும் நம் விசுவாச ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போவாயானால் அவன் பலன் மிகவும் குறுகினது. இந்த வேளையில் நாம் பார்க்கும் பொழுது கிறிஸ்துவனுடைய அன்பை அவர் ஒரு காலம் விட்டு விலகினதே கிடையாது. கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? துயரமோ, வியாகுலமோ, கஷ்டமோ, நஷ்டமோ, துன்பமோ, எல்லா மத்தியிலும் அவர் கிறிஸ்து மேலே வச்சிருந்த பக்தி வைராக்கியம் கடைசி வரைக்கும் தாவீது, கர்த்தரை எனக்கு முன்பாக வைத்திருக்கிறபடினால் நான் அசைக்கப்படுவதில்லை. பிரச்சனைகள் வந்தது, கஷ்டங்கள் வந்தது, ஆனாலும் கர்த்தரை எனக்கு முன்பாக வைத்திருக்கிறபடினால் எத்தனை பேர் அவருக்கு விரோதமாக எழும்பினாலும் கூட அவர் பார்த்து கொண்டே இருந்தது. தன்னை மீட்கும் இரட்சகரையும் தன்னை வாழ வைக்கும் தேவனை மட்டும் துதித்து கொண்டே இருந்தார். துன்பத்தின் மத்தியிலும் அவர் விசுவாசத்துடன் கர்த்தருக்காக வாழ்ந்தார், கர்த்தருக்காகவே ஜீவித்தார். எனக்கு அன்பான சகோதரனே, சகோதரியே, நாம் இப்படி இருக்கிறோம் என்று சற்று சிந்தித்து பாருங்கள். இந்த 69ஆம் சங்கீதம் உண்மையாகவே நம்முடைய ஆன்மீக வாழ்க்கையை பலப்படுத்துகிறது. இந்த பரந்த உலகத்தில் இவ்வளோ கஷ்டங்கள் வந்தாலும், உலகத்தில் உபத்திரம் உண்டு, திடன்கொள், நான் உலகத்தை ஜெயித்தேன்,
கஷ்டங்கள் வரலாம், நஷ்டங்கள் வரலாம். ஆனால் எனக்கு ஒத்தாசை வருகிற பர்வதங்களுக்கு நேராக என் ஆண்டவராய் இயேசுவை நோக்கி நாம் பார்த்து தேவனாகிய கர்த்தர் நம்முடைய விசுவாசத்தை இறுதி வரைக்கும் காப்பாவராக. ஆமென்.